அன்புள்ளம் கொண்டவர்களே, நீ எடுப்பவனா கொடுப்பவனா? ஆமாங்க, நீங்கள் பிறர் வாழ்வில் இருந்து எடுத்து கொண்டு இருக்கிறீர்களா அல்லது கொடுத்து கொண்டு இருக்கிறீர்களா என்ற மேன்மையான உணர்வை நமது உள்ளத்திலே வித்திட இன்றைய வார்த்தை வழிபாடு சிந்திக்கிறது. அதைத்தான் இன்றைய முதல் வாசகமும் நற்செய்தி வாசகமும் நமக்கு தெள்ளத் தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. நான் எதை செய்து கொண்டிருக்கிறேன்? பிறர் வாழ்விலிருந்து எடுத்து கொண்டிருக்கிறேனா அல்லது பிறர் வாழ்வுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறேனா என்பதை சற்று சீர்தூக்கிப்பாங்க. வாங்க, வார்த்தையோடு ஒரு பயணம் செய்து அறிந்து கொள்ளுவோம். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் இறை ஆசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் நிறைந்தவர்களே, இன்று நாம் வாழும் இந்த உலகில் மற்றவர் நலனையும் பொது நலத்தையும் சிந்தித்து வாழ்பவர்களுக்கு இந்த உலகம் கொடுக்கும் பட்டம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது பிழைக்க தெரியாதவன். ஆம், பரிசேயர்கள் மறைநூல் அறிஞர்கள் இயேசுவுக்கு கொடுத்த பட்டமும் இதுதான். இவன் ஒரு பைத்தியக்காரன், இவன் பிழைக்க தெரியாதவன் என்று தான் ஆண்டவர் இயேசுவுக்கு ஒரு பட்டத்தை தருகிறார்கள். ஏனென்றால் இயேசு எங்கு சென்றாலும் நன்மை மட்டுமே கொடுத்து வந்தார் என்று நற்செய்தி சொல்கிறது. பலரை குணமாக்கினார், வாழ்வை தந்தார், அச்சத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். இப்படி நன்மை மட்டுமே செய்தவரை சூழ்ச்சி செய்து ஒழித்துவிட ஒரு கூட்டம் இன்றைய நற்செய்தியை திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். முதல் வாசகத்தை நாம் வாசித்தோம் என்றால், பேராசையும் அநீதியும் மேலோங்கி இந்த உலகிலே நின்று கொண்டிருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துகிறது. நற்செய்தி அழகாக நமக்கு ஒரு பாடத்தை சொல்லுகிறது. அன்பு மேலோங்கி நிற்கிறது என்பதை அவர் சுட்டி காட்டுகிறார். இந்த பேராசையும் அநீதியும் நமது மனிதன் என்ற உணர்வை இன்று அழித்து கொண்டிருக்கிறது. இரக்கமும் அன்பும் மனிதனை மனிதனாக வாழ அழைத்து ஆறுதல் தந்து கொண்டிருக்கிறது என்று வார்த்தை என்று சொல்லித் தருகிறது. விடுதலை பயணம் 20:17 சொல்லுவது போல, பிறருக்குரிய எதையும் கவர்ந்திட விரும்பாதே. இன்று பிறரிடமிருந்து எடுத்துக்கொண்டு பிறர் பொருட்களை அபகரித்துக் கொண்டு அதில் நாம் மகிழ்ச்சியை தேடிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு பிறருக்கு கொடுத்து அவர்கள் வாழ்விலே மகிழ்ச்சியை உருவாக்கி கொண்டிருந்தார் என்பதை தெளிவுபடுத்துகிறார். நம் மனதில் எழும் கேள்வி என்ன என்று பார்க்கின்ற பொழுது, நாம் அனைவருமே நலன்களை பேணுவதா அல்லது பொது நலனை காப்பதா என்ற ஒரு சிந்தனை நமது உள்ளத்திலே வரலாம். இயேசு தரும் அருமையான பதில் நற்செய்தியிலே எல்லாத்துக்கும் மேலாக இறையாட்சியை தேட அழைக்கிறார். இறையாட்சி பிறருக்கு நன்மை பயக்கும், இறையாட்சி பிறருக்கு வாழ்வு கொடுக்கும் என்று அவர் கற்றுத்தருகிறார். அன்பார்ந்தவர்களே, நாம் வாழும் இந்த உலகில் ஒருவன் எடுப்பவனாக இருக்கிறான், ஒருவன் கொடுப்பவனாக இருக்கிறான். நாம் எந்த பக்கம் இருக்கிறோம்? நமக்கு எப்பவுமே சாய்ஸ் கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை தேர்வு செய்வதன் வழியாகத்தான் ஆசீர்வாதம் கடந்து வருகிறது. அன்பார்ந்தவர்களே, எடுப்பவன் மற்றவர்களுக்கு தீமையை கொடுத்து வாழ்கிறான், கொடுப்பவன் மற்றவர்களுக்கு நன்மையை வாழ்வில் வித்தா கொடுத்து ஆசீர்வாதமாக இருக்கிறான். என்னத்தான் முயன்று நல்லவர்களாக வாழ துடித்தாலும் இந்த உலக செயல்கள் நம்மை மீண்டும் மீண்டும் தவறுக்கு அழைத்து கொண்டு தான் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே நமது நன்மை குணத்தை மற்றவர்கள் தங்கள் சுயநலத்துக்காக பயன்படுத்தினாலும் தொடர்ந்து நல்ல நன்மைகளை செய்து கொண்டு வாழுங்கள் என்று என்ற 2 வாசகங்கள் நமக்கு படிப்பனையாக தருகிறது. இப்ப நினைச்சு பாருங்களேன், நீங்க எடுப்பவனாக இருக்கிறீர்களா கொடுப்பவனாக இருக்கிறீர்களா? பொதுவாகவே 4 வகையான மனிதர்கள் இருக்கிறார்கள். பிறருக்காக வாழ்பவர்கள் ஒருவர், பிறருக்காகவும் தமக்காகவும் வாழ்பவர்கள் 2ஆம் வகையினர், தமக்காகவே மட்டும் வாழ்பவர்கள் 3ஆம் வகையினர், பிறரை துன்புறுத்தி வாழ்கிறவர்கள் 4வது வகையினர். இந்த 4 நிலையிலிருந்து நான் எப்படி இருக்கிறேன்? பிறர் வாழ்வுக்கு கொடுப்பவனாக இருக்கிறேனா என்று சிந்தனை செய்யுங்கள். நீதிமொழி 22:16 சொல்லுவது போல, செல்வராகும் பொருட்டு ஏழையை ஒடுக்குகிறவர், செல்வருக்கு பொருள் கொடுக்கிறவர் ஏழையாகிறார் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு கொடுப்பவனாக இருந்து இறைவனின் இறையாட்சியை உங்கள் வாழ்விலே தக்க வைத்துக் கொள்ளுங்கள். பேராசை நிமித்தமாக தேடி தேடி சென்று உங்கள் வாழ்வை அழித்துக் கொள்ளாதீர்கள் என்று நற்செய்தியில் ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு குடும்பத்திலும் சரி, பிறருக்கு கொடுப்பவனாக மாறி
பிறருக்கு வாழ்வை கொடுப்பவனாக உங்கள் வாழ்க்கையை உருவாக்குங்கள். ஆசீர்வாதம் நிச்சயம். ஜெபிப்போமா. அன்பே இறைவா, எங்கள் வாழ்வில் பிறரின் செயல்களினால் பிறருக்கு நன்மை அளிப்பவனாக இருப்பதன் வழியாக நாங்கள் ஆசிரியை பெறுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் யாருடைய வாழ்க்கையும் எடுப்பவனாக இருக்காமல் கொடுப்பவனாக மாறி உமது பிள்ளையாக நீர் எப்படி சென்ற இடமெல்லாம் நன்மை செய்திரோ எங்கள் வாழ்வால் நன்மை செய்து வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.